ஆத்தி என்ன அடி! நேத்து மேட்ச்ல எஸ்ஆர்எச் கேகேஆர பொளந்து கட்டி, இப்படி 110 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்களேப்பா! இப்படி வந்து சொல்ற மாரி தான் நேத்து மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து பட்டைய கிளப்பிட்டாங்க. நேத்து மேட்ச்ல எஸ்ஆர்எச் தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா ஏன் அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல புரியலங்க. அவங்க பேட்டிங்ல அடிச்ச அடிய பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, இவங்க ஒரு முடிவோட தான் பேட்டிங் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா நேத்து மேட்ச்ல வந்து அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் ஸ்டார்டிங்லேயே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. பவர் பிளேலே எஸ்ஆர்எச் வந்து நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா அவுட் ஆனா என்னப்பா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹெட்டும் கிளாஸும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. சும்மா நேற்று அடிச்ச அடி எஸ்ஆர்எச் போன சீசன்ல எப்படி வந்து அடிச்சாங்க அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் நேற்று ஹெட்டு வந்து 40 பால்ல 76 ரன் எடுத்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் கிளாஸுன்னு நான் அடிக்கிறேன் பாருங்க அடி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நான் வந்து 6-4ன்னு தான் அடிப்பேன் அப்படின்னு அதிரடியாக விளாண்டு செஞ்சுரி அடித்து பட்டைய கிளப்பினாருங்க. நேற்று எஸ்ஆர்எச் ஸ்டார்டிங்கில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து எப்படியும் இவங்க ஐபிஎல்ல ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்துருவாங்க. ஆல்ரெடி இவங்க தான் ஐபிஎல்ல ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. இவங்களோட ரெக்கார்டை இவங்களே பிரேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு தாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேற்று கிளாஸின் சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் இசான் கிசான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து விளாண்டுட்டாருங்க. இதனால நேற்று எஸ்ஆர்எச்னால 20 ஓவர் முடிவில் 278 ரன் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுறதெல்லாம் கேகேஆருக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி. சரிப்பா, கேகேஆர் வந்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியலன்னா கூட கொஞ்சமாவது டஃப் கொடுப்பாங்க, ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா. ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேறங்க. நேற்று வந்து எஸ்ஆர்எஸ் தான் பவுலிங்கில் வந்து மாஸ் காட்டினாங்க. நேற்று கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல. டிகாக்கு, சுனில் நரேன், ரஹானே, ரகுவன்சின்னு சொல்லி எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர நடைக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டாங்க. நேற்று மாற்றி மாற்றி சீட்டுக்கட்டு மாதிரி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. இதனால நேற்று மேட்ச்சில் கேகேஆர் வெறும் 168 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை எஸ்ஆர்எச் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 110 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இமாலய வெற்றி வந்து அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலே நேற்று மேட்சை எஸ்ஆர்எச் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து அவங்க பேட்டிங்கில் அதிரடி காட்டினதும் பவுலிங்கில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது தாங்க. ஏன்னா நேற்று பவுலிங்கில் 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஈசான் மலிங்க, ஜெய்தேவ் உனத்கட், ஹர்ஷ் துபே 3 பேரும் நாங்கள் 3 பேரும் 3 விக்கெட் எடுக்காமல் போக மாட்டோம், மாற்றி மாற்றி 2-3 பேர் விக்கெட் எடுப்போம்னு சொல்லி 3 பேரும் ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்து அசத்திருக்காங்க. இதனால தான் நேற்று மேட்சை வந்து எஸ்ஆர்எச் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சுச்சு. நேற்று மேட்சை எஸ்ஆர்எச் வின் பண்ணது மூலமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் 8வது இடத்துல இருந்து சரண் 6வது இடத்துக்கு வந்து முன்னேறிட்டாங்க. அந்தளவுக்கு நேற்று எஸ்ஆர்எச் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மேட்ச்சில் எஸ்ஆர்எச் கொடுத்த மரண மாஸ் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.